ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதியம் லஞ்ச் ரெடி பண்ணிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து அவரைக்காய் சாம்பார், வாழைக்காய் ஃப்ரை பண்ண போகிறேன். அதுக்கு குக்கரில் பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். துவரம்பருப்பு 3 கைப்பிடி அளவு. அதில் வந்து மஞ்சள் ஆட் பண்ணிட்டேன். மஞ்சள் ஆட் பண்ணோன்னே 2 தக்காளி, ஒரு வெங்காயம், 10 பல்லு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். அப்படியே வந்து இதில் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இது குக்கர் மூடி போட்டு ஒரு 4 விசில் வச்சுக்கலாம். சாம்பார் தாளிக்க போகிறோம். அதுக்கு வந்து கடாய் வச்சுட்டேன். அதில் ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ கடுகு போட்டுக்கலாம். ஸ்பூன் வந்து சீரகம் ஆட் பண்ணிக்கணும். சீரகம் ஆட் பண்ணோன்னே கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் அவரைக்காய் போட்டு வதக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். வெந்துடுச்சு. இப்போ நம்ம வேக வச்ச பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதில் பருப்பு ஆட் பண்ணி புளி கரைச்சிலும், புளி கொஞ்சம் ஊற வச்சுருக்கலாம், அதையும் கரைச்சி வச்சுக்கலாம். புளிப்புக்காக பொச்சிச்சு. இந்த மிளகாய் வாசனைலாம் போயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். சுட சுட சாம்பார் ரெடி. இந்த டிஷ்ஷை நீங்கள் செய்யிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். வாழைக்காய் பொரியல் பண்ணுறேன். அது கடாய் வச்சுட்டேன். ஆயில் ஊற்றியாச்சு. ஆயில் ஊற்றினோடனே கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு பொரியுது. இப்போ கடுகு ஆட் பண்ணோன்னே சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். சோம்பும் பொரியுது. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் கல் போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் தக்காளி பழம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கலாம். இந்த தக்காளி பூண்டெல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம வாழைக்காய் சேர்த்துக்கலாம். வாழைக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதில் வந்து குழம்பு மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். மஞ்சாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன். நல்லா வதக்கிட்டு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் கம்மியாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இதை நல்லா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு.